கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னால ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்கு பின்னால நாம் கடந்து போறோம். ஆனா அடிக்கடி உலகம் நம்மளை என்ன பண்ணும்? அது பக்கமா இழுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. தெரிந்தவங்க நீங்க கூட சேர்ந்து பாடலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இந்நாள்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இந்நாள்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே,
என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகள் நான், பழையன கடந்தன புதியன புகுந்தன லோக குடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் நீங்குதையா, இதயமெல்லாம் நீங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லி பாடினோம் ஆண்டவரே. ஆனா ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரங்கள்ல திரும்பி பார்த்த நாட்கள் உண்டே டாடி. அந்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியம் ஷல்பியோத நை கரபா ஓரிபி கமூரியம் தராலர் பே கரபா ஓரிபி கரபாம் தீரபா கரபா. வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. ரீமா ரபுலா ரபி கரபா, என்றைக்கப்பா என் குடும்பத்துல ஒரு அமைதல் உண்டாகும், புயல் ஓயும், ரீபா கபூரியான் ஷல்பிஹோத நை கரபா ஊரா மௌலியா கரபா தீரபா கரபா, நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீர் என் துருத்தில் அல்லவோ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ரீமா கபோரியான் தரோ மே ஷப்லிஹோதனாய் மே கம்ரிபியாதரை கரபா ஓரிபி கமான் ஷலோ ரபி கரபா தீரபா கரபா. அநேகர் மாந்திரிகத்தினால ஊரா போலியா கரபா குடும்பத்துல சரியான வருமானம் இல்லாதபடி, வருமானம் வந்தாலும் கையில் தங்காதபடி, ஒருவேளை ஆண்டவரே இது ஏன் என்று சொல்லி கூட ஒருவேளை கேட்கலாம். ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதபடி கலங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வந்த உங்களை கர்த்தர் நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பார். ரீபா லபோரியா கரபா ஊரமா கன்ஷல்பிஹோதனை கரபா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இதை யூடியூப்ல ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அப்பா அதை நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்க போற உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதுல நீங்க பேசுங்க டாடி. அடிமையை சிலுவைக்குள் மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உம நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியான் ஷபா ரபூரியா கரபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த ஃபேன் ஒன்னுக்குற சவுண்ட் வந்துட்டே இருக்கு பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லயும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும், ஆன்லைன்ல பார்க்குற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கேட்க போற செய்தியின் தலைப்பு, தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் செய்தியை கேட்க போகிறோம். ஹெட்டிங் வசனம் நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். சகாயம் என்று சொன்னால் உதவி. ஆண்டவருடைய உதவி கூட அவர்களுக்கு வராது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் அடிக்கடி தேவ வசனத்தை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு நம் வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய பிடரியை கடினப்படுத்தும் பொழுது அவங்க எப்படி போவாங்களாம்? சகாயமின்றி சடுதியில நாசமடைவார்கள். அப்படின்னா இல்லாம போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று தெரியாது. ஆனாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிகளில் நாம் தவறி நடக்கும் பொழுது, அவரிடத்துல நாம் பெற்ற நன்மைகளுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காத பட்சத்தில் தேவனை மறுதலித்து ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு கேள்வி கேட்கிறீங்க பாத்தீங்களா? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறதும், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவு வரும் பொழுது ஆண்டவரை தூஷிக்கிறதும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதும், ஜெபிக்காமல் இருப்பதும், ஆலயத்துக்கு போகாமல் இருப்பதும் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல தேவன் எத்தனை அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் 10 விதமான வாதைகளை கொடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகு அவர்களுக்கு எதிரே வந்த செங்கடலை 2ஆய் பிளக்கும்படி செய்து செங்கடல் வழியாய் அவர்களை வெட்டாந்தரையில் நடக்க வைத்தார். பின்னால பார்வோன் சேனை வரும் பொழுது அந்த பார்வோன் சேனை முழுவதும் அந்த செங்கடலுக்குள்ள மடிந்து போகும்படியாய் செய்தார். இத்தனை நன்மைகள், இன்னும் ஏராளமான நன்மைகள். வனாந்திரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இறைச்சியை கேட்கும் போது காடையை கொடுத்தார். வனாந்திரத்தில் அவங்க உடுத்தி இருந்த உடை பழமையாய் போகவில்லை. அவங்களுடைய பாதரட்சை அது என்ன பண்ணல, அருந்து போகவில்லை. எப்படிங்க இது நடக்கும்? வனாந்திரத்தில் அவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் வராங்களே, அந்த வனாந்திரத்தில் நடக்கும்போது அந்த செருப்பு கூட தேயவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளை, அவ்வளோ ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்த பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்க முறுமுறுக்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லை, ஐயோ இந்த தண்ணி கசப்பா இருக்கிறது, எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், எங்களுக்கு எகிப்தில் இருந்த வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயும் இல்லையே, நாங்க அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் அங்க நாங்க வயிற்றுக்கு சாப்பிடுவோமே, இங்க வெறும் மண்ணாதானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த அத்தனை பேரும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ எத்தனை வருட விசுவாசியாய் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 5 வருடம் 10 வருடம் 15 வருட விசுவாசியாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை என்ன? இன்றைக்கு என்ன நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற? ஆண்டவரை மறுதலித்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் சம்பவிக்கும், சில வேண்டாத காரியங்கள், சில நஷ்டங்கள் சம்பவிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னால் அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்றது அது வேஸ்டான ஒரு காரியம். நீ என்ன ஜெபம் பண்ற? நீ என்ன ஆலயத்துக்கு போற? இன்னைக்கு நிறைய கணவன்மார் கேட்பாங்க, நீ போறிய செவ்வாய்க்கிழமை ஓடுற, ஞாயிற்றுக்கிழமை ஓடுற, நீ ஆண்டவரை கும்பிடுறிய, அந்த தெய்வம் என்னை ஏன் காப்பாத்தல?
எனக்கு ஏன் இந்த நஷ்டம், எனக்கு ஏன் அதாவது என்னுடைய பிஸ்னஸ்ல நஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவங்கவுங்க இஷ்டப்படி சுயமாய் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை குறை சொல்வதில் லாபம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால ஒரு குடிகாரனாய் வாழ்ந்து விட்டு சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு என்னுடைய குடல்ல அதாவது கேன்சர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆண்டவரா? இல்லவே இல்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் போல வாழ்ந்த நாட்களுக்கு பரிசு அதுதான். ஆனால் அது தேவன் கொடுப்பது அல்ல. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சுகமாக்க முடியாது. அவரால் முடியும், ஆனா அவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்ட ஆண்டவர் செய்வார். அது மட்டுமல்ல, பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற பாவத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட நன்மையை கேட்டால் ஆண்டவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் ஆண்டவரை அதாவது ருசி பார்த்து ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை பின்மாற்றத்தில் போய் ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் தேவன் தரும் தருணங்களை, தருணம் என்று சொன்னால் வாய்ப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சில டைம், ஒரு காலக்கெடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் தரும்போது அதை நாம் இழந்து போக கூடாது. வேதத்துல யாரெல்லாம் இழந்தாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு நபர், அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, உன் மன மாற்றத்திற்காய் தேவன் தரும் தருணங்களை நீ இழந்து விடாதே. 4 பாயிண்ட் இருக்கு, இன்னைக்கு 2 மட்டும் நான் சொல்லுவேன். உன் மன மாற்றத்திற்காய் தேவன் தரும் தருணங்களை நீ இழந்து போகாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகப்புறமா பாவத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சில தருணங்களை நமக்கு தருவார், சில நன்மைகளை செய்து பார்ப்பார். இந்த நன்மையை செஞ்சாலாவது என் பிள்ளை மனம் மாறிடுமா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்க கஷ்டத்தை தீர்த்துட்டா அவங்க மனம் மாறிடுவாங்களா, இவங்க செய்வன கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துட்டா மனம் மாறிடுவாங்களா. ஆண்டவர் தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் சிலர் ஆண்டவர்கிட்ட நன்மையை மற்றும் வாங்கி கொள்வார்கள், அவங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல பணம் கேட்கவில்லை, நகை கேட்கவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் கேட்கிற ஒன்றே ஒன்று, என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லி கேட்கிறார். ஆனா கைப்படி அளவே இருக்கிற அந்த இருதயத்தை நம்ம அதை மட்டும் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தா ஒரு 100 ரூபா காணிக்க இல்ல 50 ரூபா காணிக்க போட்டா என் வேலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் பணத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உன் இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் பார்க்க போற முதல் நபர் யாருன்னா சிம்சோன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிம்சோனுக்கு தேவன் தருணங்களை கொடுத்தாரா, அவன் அந்த தருணத்தை பயன்படுத்தினானா, பயன்படுத்தவில்லையா, அதனால அவன் வாழ்க்கையில வந்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது தருணம் நியாயாதிபதிகள் 14:1-3 வாசி. சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்தைகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். பாருங்க, இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்கு தருணம் என்னன்னா பெற்றோர்களுடைய ஆலோசனை. அந்த தருணத்தை அவன் நிராகரித்தான். ஹல்லேலூயா. பெற்றோர் ஆலோசனை சொல்றாங்க, ஏன்பா விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணணுமா, நம்ம அதாவது நம்ம இதில் பிள்ளைங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதியை பற்றி இந்த இடத்துல சொல்லலை.
ஏன் சொன்னா, பெலிஸ்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவர்கள். அதனால அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீ ஒரு ஜட்ஜா இருக்க வேண்டியவன், நஸ்ரே விரதமாய் ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல கொடுத்தாரு, அப்படிப்பட்டவன் நீ போய் ஒரு விருத்த சேதனை இல்லாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பிள்ளைய திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பெற்றோர் எச்சரிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சானா? இல்ல. அவன் சொல்றான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் உழுகிற ஒரே காரியம், இந்த காரியத்துல விழுந்துடுறாங்க. அப்பா அம்மா சின்ன வயதிலிருந்து அவங்கள வளர்த்து, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ட்ரெஸ் வேணும், அவங்கள அழகுபடுத்தி வளர்க்கிறார்களே, அப்படி வளர்க்கிற தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு நேர்த்தியான ஒரு துணையை அவங்க சேர்த்து வைக்க மாட்டார்களா? இன்றைக்கு பிள்ளைகள் அவர்களாகவே செலக்ட் பண்ணி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களாகவே செலக்ட் பண்றதுனால அநேக குடும்பங்கள்ல கண்ணீர். பாருங்க, லவ் மேரேஜ்னு சொல்றாங்க, ஆனா திருமணத்துக்கு முன்னால எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து திரிஞ்சு சந்தோஷமா இருந்து திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஒரு நரகமா இருக்கிறது. 30 வருடமா இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன், அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். அதாவது ஆலோசனை சொல்லியும் கேட்காமல் அவர்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் மிக கொடிதான சம்பவங்களை நான் காண்கிறேன். என கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், நடுத்தர வயது உள்ளவர்கள் யாரா இருந்தாலும், முதலாவது நாம் எந்த வயதை அடைந்தவர்களா இருந்தாலும் தாய் தகப்பனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, அதாவது உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதேன்னு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க திருமணமான உடனே இல்ல திருமணத்துக்கு முன்பே தன்னுடைய தாயை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் திருமணத்துக்கெல்லாம் போகணும்? படிக்கிற பிள்ளைகளே இன்னைக்கு அம்மாவை வாய் அடைக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. இல்ல மா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அந்த நாள் இல்ல 90s அது இது இன்னைக்கு பிள்ளைங்க பேசுற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்குமே பழமையானவர்கள் சொல்கிற ஆலோசனை உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். இப்ப அவங்க அப்பா அம்மா சொன்ன ஆலோசனை கேட்கல, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும், நான் அவளை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு எழுதாம எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அம்மா அப்பா சொல்லுவாங்க, வேண்டாமா அவன் அப்படி இருக்கிறாமா, அவன் வேலை செய்ய மாட்டாமா, ஊரை சுத்துறாமா, வேண்டாமா, லாய்க்கப்படாதுமா. கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, அவர் ரொம்ப நல்லவர். நல்லவரா? கல்யாணம் பண்ணிட்டு போங்க, அப்பதான் தெரியும் நல்லவர் எப்படி இருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. அப்பதான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப நல்லவராங்க தான் இருப்பாங்க, நல்லவளா கூட இருப்பான். அப்படியே சொல்றதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு நபரா தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தெரியும், திருமணமாகி முதல் நாள்ல தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் கூட போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ வாங்குற அடி உதைய நினைக்கும் போது, ஐயோ எங்க அம்மா அப்பா சொன்னாங்களே, நான் கேட்காம போயிட்டேனே, அன்னைக்கு ஒப்பாரி வச்சு பிரயோஜனமே இல்லையே. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் இந்த செய்தி யாருக்கு போதுன்னு தெரியாது. யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ பெற்றோர் சொன்ன ஆலோசனையை இவன் என்ன பண்றான்? நிராகரிக்கிறான். முதல் கொடுத்த தருணம் முடிஞ்சுது. 2வது தருணம் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நியாயாதிபதிகள் 14:10-13. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்ப பாருங்க, அந்த காலத்துல ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்னா, திருமணம் ஆகும் பொழுது அந்த வாலிபர்கள் என்ன பண்ணணுமா? விருந்து வைக்கணும் பெண் வீட்டாருக்கு. எத்தனை நாள் விருந்து வைக்கணும்? 7 நாள் விருந்து வைக்கணும். இப்படி 7 நாள் விருந்து வைக்கும் போது இவனுக்கு கூட என்ன பண்றாங்க? போர் அடிக்கணும், ஒரு 30 ஃப்ரெண்டை கொடுக்குறாங்க. 30 பேர் கூட இருக்கிறாங்க. இப்போ 30 பேர் கூட இருக்கும்போது வாலிப பிள்ளைங்களாம் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? அரட்டை அடிப்பாங்களா? இப்படி அரட்டை அடிக்கும் போது சிம்சோன் சும்மா இல்லாம ஒரு விடுகதை சொல்றான். இந்த விடுகதைய 7 நாளைக்குள்ள நீங்க விடுவித்தால்
உங்களுக்கு நான் 30 மாற்று வஸ்திரம் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி விடுவிக்காட்டா நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? 30 மாற்று வஸ்திரமும் அந்த அதாவது துப்பட்டி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. துப்பட்டி அப்படின்னா பெட்ஷீட். இப்படி சொல்லி ஒரு சேலஞ்ச் வச்சு அந்த விடுகதையை சொல்றான். என்ன விடுகதையை சொல்றான்னா 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. இது என்னங்க? பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணம், பலவானிடத்தில் மதுரம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாரும் திகைத்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை அதாவது அந்த விடுகதைக்கு பதில் இல்லை. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த பொண்ணை போட்டு அலட்டுறாங்க. ஏய், உங்க ஹஸ்பண்ட நீ கேளு, நீ கேட்டு சொல் அப்படின்னு கேட்ட உடனே இவர் ரொம்ப அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணிட்டான்? ஆன்சரை வாங்கிக்கிட்டான். உடனே அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டா. சொன்ன உடனே அந்த விடுகதைக்கு பதில் தராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க 18ஆம் வசனம், ஆகையால் 7 நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். பாருங்க, இந்த ஆன்சர், அதாவது பட்சிக்கிறவனத்தில் பட்சணம்னா அவன் சிங்கத்தை வழியில கொன்று போட்டுட்டு வந்திருப்பான். அதே சிங்கத்துக்குள்ள தேன் இருக்கும். அடுத்த தடவை போகும்போது அது வாய்க்குள்ள, செத்த சிங்கத்துக்குள்ள தேன் இருக்கும். இதை தான் விடுகதையா சொன்னான். இதை சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த பொண்ணு என்ன ஆகுது ஒன்றும் தெரியாது, விட்டுட்டு போயிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவன் கோபமா போயிட்டான், இவன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு நினைச்சு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது அவனுக்கு கொடுக்கிற 2வது தருணம். இது யார் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறது? தேவன் தடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம ஆண்டவர் அதாவது வழிவிட்டு விலகி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சில பிரச்சனைகளை கொடுத்து, நீங்க அதாவது பிள்ளைகள் இன்னைக்கு லவ் பண்ணா கூட சில பிரச்சனைகளை கொடுத்து தடுத்து நிறுத்துவார். ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை தேடி போகக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த 2வது தருணத்தையும் மிஸ் பண்ணிட்டு 3வது ஒரு தருணம் அவனுக்கு கிடைக்குது. ஆண்டவர் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினாரு. இப்பமாவது அவன் மனம் திரும்பல. அடுத்தது நியாயாதிபதிகள் 15:1. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவனை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை தன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். பாருங்க, இப்ப மறுபடியும் என்ன பண்றான்? விட்டு வந்த எகிப்தை தேடி போற மாதிரி அந்த இடத்துல சண்டை போட்டு வந்துட்டான். அப்பவும் மனம் மாறல. சரி, இனிமையாவது தன் தகப்பன் தாயுடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைக்காம திரும்ப அவதான் வேணும்னு போனா அந்த இடத்துல என்ன ஆச்சாம்? அங்க போனா வேற ஒருத்தனுக்கு திருமணம் ஆயிருச்சு. இப்ப திருமணமான பிறகு இவனுக்கு கோவம் வந்து என்ன பண்றான்? 4:5 300 நரிகளை பிடித்து, 300 நரியை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? 300 நரிகளை பிடித்து வாளோடு வால் சேர்த்து அங்க இருக்கிற திராட்சை தோட்டத்திலையும் அந்த ஒலிவ தோப்புகளையும் அதை உள்ள விட்டு அதை எல்லாம் சுட்டரிச்சு போடுறான். ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. இப்படி கொந்தளிச்சு என்ன பண்றாங்க? அந்த பொண்ணுடைய தகப்பனையும் அந்த பொண்ணையும் சுட்டரிச்சிடுறாங்க. உடனே இன்னும் இவன் கோபப்பட்டு இவன் என்ன பண்றான்? அங்கிருந்து அவன் தப்பி ஓடி போறான். அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? இல்ல, நாங்க பெலிஸ்தர்ட்ட உன்னை கொடுக்க மாட்டோம், உன்னை வந்து நாங்க கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை நயம் காட்டி கூப்பிடுறாங்க. இவன் வரும் பொழுது இவங்க 14ஆம் வசனத்தில், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் அருந்து போயிருச்சான். அந்த இடத்துல 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கழுதையின் தாட எலும்பை கொண்டு 1000 பேரை அவன் கொன்று குவித்தானாம். அத்தனை பலசாலி. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு
ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சில பலனை கொடுத்திருக்கிறார், சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் வேண்டாத வழிகளில் போகும் பொழுது நம்முடைய கிருபைகளை நாம் இழந்து போவோம். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆண்டவர் இவன் தாயின் கருவில பிறக்கும் போதே அவன் நஸ்ரே விரதம், அவன் முடி வெட்டக்கூடாது, அவன் அதாவது அவன் நஸ்ரே விரதம் இருக்கணும் அப்படிலாம் அவனை ஆண்டவர் சொல்லி அவனுக்கு பேர் சிம்சோன் என்று பெயர் வைக்கிறார். சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் போன்றவன். அவ்வளவு ஒரு வல்லமை அவனுக்கு கொடுத்து அவன் தலை மொட்டை அடிக்க கூடாது, இப்படியெல்லாம் ஒரு நிபந்தனையோடு பிறந்தவன். அது மட்டுமல்ல, பெலிஸ்தர்களை அவன் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஜட்ஜாய் ஆண்டவர் அவனை வைத்திருந்தார். ஆனா அந்த மேன்மையெல்லாம் விட்டு இவன் பாருங்க படிப்படியாய் அவனுடைய மேன்மையை இழந்து கொண்டு வருகிறான். இப்போ இதெல்லாம் கொன்னுட்டு இப்பவாது மனம் திரும்பலாமே, ஆனா அப்பவும் அவன் மனம் திரும்பல. அடுத்து 16:1 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, இவன் நஸ்ரே விரதம் கொண்டவன், ஒரு திருமணம்னாலும் பண்ணலாம். இப்போ படிப்படியா அவன் என்ன பண்றான், தவறு செய்து கொண்டே வரான். ஒரு வேசிக்கிட்ட போன உடனே ஊர் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, அவன் அங்கதான் போனான், காசாக்கு போனான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அங்க இருந்து என்ன பண்றான், 3ஆம் வசனம் வாசி. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்க, அவ்வளோ ஒரு பலம். நம்ம இப்போ அந்த நிலைக்கதவை அப்படியே நம்ம பேத்து எடுக்க முடியுமாங்க? முடியாது. அவன் அங்க அந்த வேசிக்கிட்ட போய் இருந்ததுனால அவனை பிடிக்க வரும்போது அங்க இருக்கிற நிலைக்கதவை பேத்து எடுத்து மலை மேல ஏறி போறான். அவ்வளோ ஒரு பலன் மிக்க ஒரு சிம்சோன். அடுத்தது அவனுக்கு கொடுத்த இந்த 4வது தருணத்தையும் அவன் இழந்துட்டான். ஆனா திரும்ப 5வது ஒரு தருணம் கொடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீயோடு சிநேகமாயிருந்தான். அடுத்து உடல இன்னொரு பெண்ணோடு தொடர்பு. ஹல்லேலூயா. இப்போ இந்த தெளிலால் என்பவள் இவ்வளவு ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவள் தான். இப்போ இவகிட்ட 5 ராஜாக்கள் வராங்க. இவங்க எங்க போனாலும் 5 பேர் சேர்ந்து சண்டை போடுவாங்க. இப்போ 5ஆம் வசனத்துல வாசிப்போமா? அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 5 ராஜாக்கள் போறாங்க. பாருங்க, ராஜாக்களாலே அவனை பிடிக்க முடியாத ஒரு நபரை ஒரு பெண் சாதிக்கிறத பார்க்கிறோம். இதுவும் ஒரு வேசி. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1100 வெள்ளிக்காசுனா 5 ராஜாவும் சேர்ந்தா 5500 வெள்ளிக்காசு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கூட 30 வெள்ளிக்காசு தான் இல்ல, யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது. ஆனா ஒரு வேசிக்கு எவ்வளோ விலை பார்த்தீங்களா? இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் வேசி வீட்டுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, வேசியின் வீடு ஆழமான படுகுழி என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, அது என்ன என்ன சொல்றது, மனைவி ஒருவேளை சுடுமூஞ்சா இருக்கலாம், கோபக்காரியா இருக்கலாம். ஆனா இந்த வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இனிமையா பேசுவாங்க. அவங்க தேன் ஒழுகிறது போல பேசுவாங்க. நீங்க நீதிமொழிகளை எடுத்து வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வேசி எப்படி இருப்பாள் என்று அவ்வளோ அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு இவன் போய் மாட்டிக்கிட்டான். இவனுக்கு தெரியுது ராஜாக்கள் இவனை விலை பேசுறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் இவன் கண் மயக்கம் இவனுக்கு விழித்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. தெரியுது அவன் கெட்டவான் தெரியுது, ஆனாலும் அங்கிருந்து வெளியே வர முடியல அவனால. ஏன்? அவனுடைய இச்சை. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த 5வது தருணத்தை அவன் இழந்துட்டான். அவன் மனம் மாறல. 6வது ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது?
உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். இப்போ இவ போய் கேட்கிறா, உன் மகாபலம் எங்க இருக்குது, உன்னை எப்படி சிறுமைப்படுத்தலாம், நீ இவ்வளோ பராக்கிரமசாலியா இருக்கிறியே, நீ இப்படிலாம் இந்த தாழ்பாலெல்லாம் நிலைக்கதவெல்லாம் தூக்கிட்டு வரியே, வெறும் பச்சை தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொல்றியே, எப்படி இது அப்படின்னு கேட்குறா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வேசியின் வீட்டுக்கு போகிற நிலைமை, போகிறவர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். முதல் நல்லா தான் வரவேற்பாங்க, முதல் நல்லா வரவேற்பாங்க, வாழலை, தையலை, அப்புறம் என்ன இலை, கையலை. அல்லேலூயா. கடைசியில் வேசி வீட்டுக்கு போகிறவங்களுக்கு கையில் தான் வரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இவளுக்கு இப்போ பணம் வேணும், 5500 வேணும், இவளுக்கு பணம் மோட்டிவ் தான். இப்போ உன் மகாபலம் எங்கே இருக்குன்னு கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான், இவ நல்லவா இல்லைன்னு தெரிஞ்சு அங்கேருந்து ஓடி வராமல் அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுனால என்னை கட்டிரு, என் பலம் போயிடும்ன்றான். உடனே அந்த அந்த கயிறை வாங்கி இவளை நல்லா கட்டி, இவன் தூங்கும்போது இவனை கட்டி விட்டுட்டு பெலிஸ்தரை பார்த்து, இதோ பெலிஸ்தர் வராங்க பாரு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன பண்றான், அப்படியே எழும்புறான். அந்த கயிறெல்லாம் அவனை விட்டு அருந்து போகுது. அல்லேலூயா. ஏன்னா அவன் மகாபலன் வாய்ந்தவன். இப்ப கயிறெல்லாம் அருந்து போகுது. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, இவனை தீட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து திரும்ப கேட்கிறா, உன் பலன் எங்க இருக்கு, ஒழுங்கா சொல்லிரு. அப்ப திரும்ப சொல்றான் 11ஆம் வசனத்துல, அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காது இருக்கிற புது கயிறினால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாவேன் என்றான். அப்போ புது கயிறு, எதுக்குமே யூஸ் பண்ணாத ஒரு புது கயிறை வாங்கி என்னை கட்டுன்றான். அப்பவும் கட்டுறா. ஆனா பெலிஸ்தர் வராங்கன்னு சொன்ன உடனே திரும்ப எழும்புறான். அந்த கயிறெல்லாம் அப்படியே அந்த நெருப்பு பட்டது போல் அந்து போயிருது. உடனே இவளுக்கு இன்னும் கோபம் வருது. 3வது தடவை பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்குறா. பாருங்க, அதுல 14வது வசனம், அப்படி அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி. இப்போ 3வது தடவை என்ன சொல்றா, அதாவது நெசவு நூல், இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஆணி இருக்கும், அதை அடிச்சுட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, தறி நூல் போடுவாங்க. அதை மாதிரி ஒரு ஆணி அடித்து அதில் என்ன பண்ணு, என் தலைமுடியில் 7 ஜடை இருக்கும், அதில் கட்டிருன்றான். அதையும் செஞ்சுட்டு பெலிஸ்தர் வராங்கன்னொன்ன அந்த ஆணியோட பேத்துக்கிட்டு அவன் எழுந்துக்கிட்டான். இவளுக்கா கடுப்பாயிருது, எப்படி எத்தனை தடவை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ 3 தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு அதாவது 8 தருணங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த நெசவு நூலோட 8 தருணங்கள், 8 தருணங்களையும் இவன் மனம் மாறல. 9வது ஒரு தருணம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பமாவது அவன் மனம் திரும்பி இருக்கணும், திரும்பல. வாசிப்போமா 15, 16. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோட இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாய் இருக்கிறதென்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாய் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷனை போல் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். எல்லா உண்மையும் உடைச்சு தள்ளிட்டான். ஹல்லேலூயா. வேசின் வீட்டுக்கு போகும்போது கடைசி காலகட்டம் இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிருவாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட சொத்து இருந்தா, நகை இருந்தா, சம்பளம் இருந்தா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அம்போன்னு நட்டாத்துல விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. இப்போ இவ என்ன பலன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டா, அவன் சொல்றான், என் தலையை மொட்டை அடிச்சுட்டா நான் மற்றவங்கள மாதிரி ஆயிடுவேன், என் தலை முடியில இருக்குது அந்த பலன்னு என்ன பண்ணிட்டா, இந்த தெளிலாள் கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா அவளை அலட்டி கொண்டு இருந்தானாம். அதுல பாத்தீங்கன்னா, அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு,
பாருங்க, ஆவி கூட இல்லை, அவன் உள்ள இருக்கிற ஆத்துமா வசனப்படுதான். ஐயோ என்னடா இவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோமே, தப்பிக்க முடியலையே, ஆனாலும் ஓடுறானா? ஓடலையே. ஏ, அவன் மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. அந்த மயக்கம் தெளியாம எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப அவ பாக்குறா, பெலிஸ்தர்ட்ட சொல்றா, அவன் பலன் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப பணத்தோட வாங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன் சொல்லிட்டான். இப்ப சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த ஆட்களை கூப்பிட்டு என்ன பண்றான், இவ தன்னுடைய மடியில், 19ஆம் வசனம், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளை சிறப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. இப்ப 7 ஜட ஜடையா முடி இருக்கு, எல்லாத்தையும் கட் பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா பலன் போகுது, இவருக்கு தெரியல, தெளிலால் மடியில நல்லா தூங்குறான். அல்லேலூயா. இன்னைக்கு வேசியின் வீட்டுக்கு போகும்போது சில காரியங்கள் நமக்கு மறைமுகமாய் செய்வார்கள், சில மாந்திரிக காரியங்களை செய்வார்கள், நம்மளுக்கு சாப்பாட்டுல மருந்த வச்சு கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அங்க போயிட்ட பிறகு இதெல்லாம் வயிற்றுக்குள்ள சேர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க. அல்லேலூயா. இதை செய், இதை செய், இதை செய், இங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, எல்லாமே ரொட்டீனா வேலை வாங்குவாங்க. ஒரு நாயை விட கேவலமா நடத்துவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இவ எல்லாத்தையும் முடியெல்லாம் எடுத்து சரைச்சிட்டா. இப்போ பலன் போயிடுச்சு, ஆனா சிம்சோனுக்கு அது தெரியல. 20ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் அவனுக்குள்ள விலகிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, ஒரு வேலையை செய்து முடிப்பாரு, செய்து முடிச்சிட்டு அவர் சைலண்டா போயிடுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, இவனை விட்டு காப்பாத்துறதுக்கு கூடவே இருந்தாரு. இவனை 3 தடவை காப்பாத்துறாருல, மொத்தம் 9 தடவை. ஆனா இந்த 3 தடவை இந்த லேடி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு பாக்குறாரு, எவ்வளோ ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. கடைசியில என்ன ஆச்சு, இப்ப ஆவியானவர் போயிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான், பரிசுத்தாவியான நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா நம்ம ஒரு பாவத்தை செய்துகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், என் மகளே, மகனே, இது தப்பு, செய்யாத, போவாத, விக்கிரக கோயில்களுக்கு போவாத, விக்கிரகத்தை ஆராதிக்காத சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சாப்பிடாத, எல்லாம் சொல்லுவாரு. மீறி நம்ம செஞ்சோம்னா ஆனா முடிவு பரிதாபமாய் போய்விடும். இப்போ இவனை விட்டு பலனெல்லாம் போயிருச்சு, இவன் எப்பவும் போல எழும்புறான், ஆனா அவனால எழும்ப முடியல. என்ன நடக்குது பாருங்க, 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க எவ்வளவு பரிதாபம் இல்ல, அவன் மேன்மையெல்லாம் போயிடுச்சு இல்ல, அவன் எவ்வளவு கௌரவமா இருக்க வேண்டியவன்ல. இன்னைக்கு வேசி வீட்டுக்கிட்ட போனா, வேசியின் வீட்டுல தங்குனா நம்ம மேன்மையெல்லாம் இழந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி போனதுனால இவனுடைய மேன்மை போயிடுச்சு, கண்ணை பிடுங்கிட்டாங்க. எந்த கண்ணால இச்சையோடு பார்த்தானோ, எந்த கண் அவனுக்கு இன்பமா இருந்ததோ அந்த கண்ணை முதலாவது 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. ஏன்னா கண்ணு இருந்தா அவன் எல்லாத்தையும் பண்ணிடுவான். கண்ணை பிடுங்கிட்டாங்க. 2 வெண்கல, அதாவது விலங்கு, சாதாரண இரும்பு விலங்கெல்லாம் போட்டு அவன் உடைச்சிருவான். வெண்கல விலங்க போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் மாவு அரைக்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. ஒரு ஜட்ஜா இருக்க வேண்டியவன், நாட்டில் ஒரு ஜட்ஜா இருந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டியவன், பெண்ணிடத்தில் மயங்கினபடினால தன் மேன்மையெல்லாம் இழந்து போயிட்டான். ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுக்கிறாரு, தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு தருணத்தை கொடுக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் அசட்டை பண்ணி அவதான் வேணும் அவதான் வேணும்னு கடைசி வரைக்கும் இருந்து அவளால கண் பிடுங்கப்பட்டு இப்ப வரைச்சிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, பாத்தீங்கன்னா அவனை வேடிக்கை காமிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, 25ஆம் வசனத்துல, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான், அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள்.
2 தூண் இருக்கு. அந்த மண்டபத்தை தாங்கி பிடிக்கிற பெரிய தூண் 2 இருக்கு. அதுக்கு நடுவுல சிம்சோனை நிப்பாட்டிட்டு அவனை வேடிக்கை பண்றாங்க. அவன் இப்படி இப்படி தடவுறது, கண்ணு இல்லாம தடவுறத பார்த்து எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த மண்டபத்துல 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சிம்சோன் என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். 28 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, பாருங்க, கடைசி நிமிஷத்துல கூப்பிடுறான். பண்ணி நான் அடிக்கடி சொல்லுவேன், மிருகத்திலே பன்றின்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும்ல, பிக் இல்ல. அது என்ன பண்ணும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வானத்தை அண்ணாந்து பார்க்கவே பார்க்காது. அதனுடைய அமைப்பே என்னது? தலை அமைப்பே கீழே தான் பார்த்துக்கிட்டே அலையும் இல்ல, வேண்டாதெல்லாம் தின்னும். ஆனா செத்த பிறகு அப்படியே மல்லாக்க படுக்கும், அப்பதான் வானத்தை பார்க்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆஸ்திகளை கொடுத்து, நல்ல செல்வாக்கு கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, மனைவியை கொடுத்து, அப்பா அம்மாவை கொடுத்து, எல்லாரையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமா வைக்கும்போது அவரை நோக்கி பார்க்க மறந்து போறோம். ஆனா செத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? செத்துட்ட பிறகு யாராவது கவுந்து படுக்க முடியுமா? கவுந்து படுக்க வைப்பாங்களா? பெட்டியில என்ன பண்ணுவாங்க? எப்படிதான் குறுகி இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது அவங்கள நிமித்தி ஓரளவு படுக்க வச்சு மேனேஜ் பண்ணி வச்சிருவாங்க இல்ல. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டட்ட ஒரு விசை நினைத்தருளும். இதே மாதிரி ஒருத்தன் கெஞ்சினா. யார் கெஞ்சினா ஏசப்பா கிட்ட? எல்லாம் மௌனமா இருக்கீங்க, எல்லாம் ஆழ்ந்து போயிட்டீங்க, மெசேஜில் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சிலுவையில கள்ளன் வலது பக்கத்தில் இந்த கள்ளன் சொல்றான், ஆண்டவரே பரதேசியில இருக்கும்போது என்ன பண்ணுங்க, என்னை நினைத்து கொள்ளுங்க கெஞ்சிரானா. ஆண்டவர் சொல்ல, என்னோட கூட பரதேசியில் இருப்பாயினாரா. ஆனா இவன் கேட்கிறான், இந்த ஒரு விசைப்பா, எனக்கு கண்ணெல்லாம் வர, இப்ப கண்ணெல்லாம் வேண்டாம், ஆனா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, நான் இவங்களை அழிக்கணும், பெலிஸ்தர ஜட்ஜா இருந்து அவங்கள அழிக்கணும்னு தானே என்னை உண்டாக்குனீங்க, இந்த கடைசி நேரத்துல ஒரு தருணம் கொடுங்க. 9 தருணத்தையும் மிஸ் பண்ணிட்டான், ஒரு தருணத்துக்கு கெஞ்சுறான். ஆனா நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் என்ன பண்ணாரு? கிருபையை கொடுத்தாரு. 2 பக்கமும் இருக்கிற தூணை இப்படி கையில பிடிச்சி, பெரிய பெரிய தூணு, ஆனா கையில பிடிச்சி ஒரே அசைத்துல இவனும் செத்தான், அந்த பெலிஸ்தர்களும் செத்தாங்க. 30ஆம் வசனம் வாசி. என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். உயிரோடு இருக்கும்போது கழுதையின் பச்சை தாடையிலும் எடுத்து 1000 பேரை தான் கொன்னான், சாகும்போது 3000 பேரை கொன்னுட்டான். அல்லேலூயா. ஆனாலும் பிரயோஜனம் என்ன? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனாலதான் வேதம் சொல்கிறது, அதுல நம்ம பார்க்கும்போது, அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். சகாயம்னா என்னது? உதவி. சகாயம்னா உதவி. ஆண்டவருடைய உதவி கூட செய்ய முடியாம சடுதியில என்ன பண்ணிடுவான்? நாசம் அடைவான். அப்படித்தானே போயிட்டான் சிம்சோன்ல. ஆண்டவர் 9 தருணங்களை கொடுக்கிறார். அந்த தருணங்களையெல்லாம் அவன் விட்டு விட்டு கடைசி ஒரு தருணத்துக்கு கெஞ்சிரான்ப்பா, என்னை நினைச்சுக்கோங்கப்பா, எனக்கு இவங்களை என்ன பண்ணணும்? இவங்களை தீர்த்து கட்டணும். ஆனா உடனே அவன் தலை முடியெல்லாம் என்ன பண்ணுது? வளர ஆரம்பிச்சிருது. மொட்டை அடிச்சாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த உடனே அவன் பலன் மறுபடி வந்துருது. ஏன்னா அவன் முடியல தான் அவன் பலம். அப்போ மறுபடி பலன் வந்த உடனே அந்த தூணை ஈஸியா அசைச்சு எல்லாரையும் கொன்னுட்டான். அல்லேலூயா. இது நம்ம மனம் திரும்புறதுக்கு தேவன் கொடுக்கிற தருணம். ரெண்டாவது தருணம் என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வ திட்டம் உன்னில் நிறைவேற தேவன் தரும் தருணங்களை இழந்து போகாதே. இப்ப பேச நேரம் இல்லை, நான் சண்டே பேசுவேன். 3வது, துணிகிற பாவங்களை நீ செய்யாமல் தடுக்க தேவன் தரும் தருணங்களை இழக்காதே.
4வது பாயிண்ட், நீ பின்மாற்றத்துல போகாதபடி தேவன் தரும் தருணங்களை இழக்காதே. இதெல்லாம் நான் பேசுனேன்னா நாளைக்கு தான் நீங்க போவீங்க. ஸோ அதனால முடிச்சுக்கிறேன் ஒரே சாப்டரோட. சரியா? சண்டே தொடரும் இந்த மெசேஜ். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சன் கதை எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனாலும் இவ்வளோ டீப்பா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். 9 தருணங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் மகளை இந்த வழியில போவாத, இப்படி போவாத, இதை நடக்காத, இதை செய்யாத, வட்டிக்கு வாங்காத சொல்றாரா? வட்டிக்கு கொடுக்காத. இன்னைக்கு கிறிஸ்தவங்க வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. அந்த வட்டிக்கு கொடுத்து சம்பாரிச்சிங்கன்னா அந்த பணம் ஆசீர்வாதமே கிடையாது, சாபம். அதனால உங்ககிட்ட கஷ்டம்னு வந்து கேட்குறாங்களா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்துட்டு வட்டியை வாங்காதீங்க. ஹல்லேலூயா. அது சாபம். உங்க பிள்ளைங்களுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. நீங்க நல்லா தான் இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க கண்ணீர் வடிப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் பாதையில நடக்கும்போது, ஆண்டவர் தருணங்களை கொடுக்கும்போது அந்த தருணங்களுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அக்கர பௌதியா நமாக்கரபா. அப்பா தருணங்களை அப்பா அப்பா 9 தருணங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் எல்லாவற்றையும் ஆண்டவரை அவன் மிஸ் பண்ணிட்டானே டேடி. கடைசியில ஒரு தருணத்துக்கு கெஞ்சி நின்னானே. ஆனாலும் நீங்க அன்புள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரை அந்த தருணத்தை மகனுக்கு கொடுத்து அவனை ஆண்டவரை அந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்று அந்த சூழ்நிலையில அந்த பெலிஸ்தர்களை மடியும்படியாய் செய்தீங்களே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு சிம்சோனை போல நாங்க இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் அப்பா யாருமே சிம்சோனை போல இருக்கக்கூடாது அப்பா. தருணங்கள் நீங்க கொடுக்கும் போது நாங்க மனம் மாறணும் டாடி, மனம் மாறணும். எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க டாடி. ஒவ்வொருத்தருடைய சிரசிலையும் உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்திங்கப்பா. யார் யார் சிம்சோனை போல பாவத்துல பிடிபட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.